அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மீனாட்சி மைனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மதுரைமதி நோக்கி வருவதும் அவர் இங்கு நமக்கு நிகழ்த்தக்கூடிய அவதாரங்களுடைய சிறப்புகளை தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் எஞ்சவன் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் உலகால் நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். சித்திரை மாதம் அமாவாசையில் அழகுக்கு கொடியேறுகிறது. 12 நாட்கள் உற்சவம். சுவாமி உள்ளே நிறைய வாகனங்களை வீதி உலா வரார். புதன்கிழமை மாலை 6:15 மணிக்கு சுவாமி அழகர் மலையிலிருந்து இறங்குறார். வரிசையாக நிறைய மண்டகாப்படிகளை முடிச்சு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தல்லாகுளம் பகுதியில் எதிர் சேவை கண்டு உள்ளுக்குள்ள நிறைய மண்டகாப்படி போய் நைட்டு 12 மணி போல தல்லாகுளம் பெருமாள் வீட்டுல போயிட்டார். அங்க சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்குது. அதற்கப்புறமாக சுவாமி தங்க குதிரை வாங்கி எழுந்தருள பண்ணி அங்க ஆண்டாள் நாச்சியார் சூடி கலைந்த மாலையோட கிளியோட வஸ்திரங்களோட அபிஷேக திரவியங்களோட சுவாமி வெளியில வர. சுவாமி வெளியேறதுக்கு 1 மணி ஆயிடும். வெளியே சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மண்டகாப்படிக்கும் சுவாமி போயிட்டு தல்லாகுளம் கருப்பசாமிகளை பூஜை முடிச்சு திரும்ப தமுக்கம் தல்லாகுளம் வழியாக மூங்கில் கடை வழியாக சுவாமி ஆத்துக்குள்ள இறங்குறார். சுவாமி ஆத்துக்குள்ள இறங்குறது மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஆத்துக்குள்ள இறங்கிட்டார். ஆத்துக்குள்ள இறங்கக்கூடிய சுவாமி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆத்துக்குள்ளதான் இருப்பார். அது முடிச்சுட்டு அப்படியே ராமராய மண்டகாப்படி போறார். அங்க மத்தியானம் வரைக்கும் அங்க இருக்கா. திரும்ப மாலை அங்கிருந்து கிளம்பி வண்டியூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை காலைல வைரமுடி சேவையில காட்சி கொடுத்தார். அதற்கப்புறமாக மண்டுக மகரிஷி சாப விமோசனம். அதற்கப்புறமாக வர்ற வழியை துர்க்கட்சி நாச்சியாருடைய வேண்டுதலை நிறைவேற்றார். இப்படியாக வரக்கூடிய சுவாமி சனிக்கிழமை இரவு ராமராய மண்டகாப்படி அங்க சுவாமி தசாவதாரங்கள் நிகழ்த்துறார். நிகழ்த்ததுக்கு அப்புறமாக ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் சுவாமி அங்கேதான் இருக்கார். அதற்கப்புறமாக மறுபடியும் கண்டாங்கி சேலை கட்டி கையில் வேல்கம்போடு தங்கப்பள்ளக்கில் ஆத்துக்குள்ள வரார். ஆத்துல இறங்கி முடிச்சுட்டு மறுபடியும் மூங்கில் கடை வழியாக வெளியே ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு மண்டகாப்படிக்கு வந்துடுறார். வந்த உடனே சுவாமிக்கு அங்க பூப்பல்லாக்கு ரெடியாகும். இந்த பூப்பல்லாக்குல சுவாமி காட்சி தரது திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி ஆயிடும். 3 மணிக்கு தல்லாகுளம் கருப்பசாமி கோயில் பூப்பல்லாக்கில் சுவாமி கண்டாங்கி சேலையோடு எழுந்தருள பண்ணி கருப்பசாமி கோயில ஒரு பூஜை முடிச்சு சுவாமி திருப்பாத்துல இருந்து ஒரு மாலை எடுத்து கருப்பசுவாமிக்கு சாத்திட்டு நான் போயிட்டு வரேன் கருப்பா, மதுரை மக்களை பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே சுவாமி கிளம்புறார். வரிசையாக பூப்பல்லா கூட நிறைய மண்டகாப்படிகள் முடிச்சுட்டு காலை 8:30 மணிக்கு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு சுவாமி போயிடுவார். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில சுவாமி 8:30 மணிக்கு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு போயிடுவார். அங்க ஒரு சிறப்பு பூஜைகள்லாம் முடிச்சு அங்க இருக்கிற பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு சேர தீபாவளி நடக்கும். அதெல்லாம் முடிச்சு 9 மணிக்கு சுவாமி ஆலயத்தை விட்டு வெளியே மறுபடியும் வரிசை எந்த பாதையில் வந்தாலும் அதே பாதையில் நிறைய மண்டகாப்படிகள்லாம் முடிச்சு அபலகார மண்டகாப்படிலாம் முடிச்சு திங்கக்கிழமை சாயங்காலம் 4 மணி போல நமக்கு 3 மணி போயிடுவார். இதுதான் சுவாமியோடைய 5 நாள் ப்ரோக்ராம். இந்த பூப்பல்லாக்குடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பூப்பல்லாக்கு சிறப்பு என்ன, யாரு இந்த பூப்பல்லாக்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பூப்பல்லாக்கோட பேர் அனந்தராயர் பூப்பல்லாக்கு. இந்த பேர் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமா? எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம அம்மா மீனாட்சிக்கு செஞ்சு கொடுத்தாங்க. என்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்க? திருக்கல்யாணத்தன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்க. யார் செஞ்சு கொடுத்தா? இவதான் அந்த அனந்தராயர் செஞ்சு கொடுத்தா. அந்த அனந்தராயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ண காலத்துல ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு திவானா நியமிப்பாங்க. அதாவது மன்னர்கள் நேரடியா போக முடியாத அந்த இடங்களுக்கு திவானா நியமிச்சு அவர்கள் மூலமாக அந்த கிராமத்தோட வரி வசூல் எல்லாம் வாங்கி அரசாங்கத்துக்கு கட்டணும்னு சொல்லி திவானா நியமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திவான் இந்த அனந்தராயர். இவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இவருக்கு தீராத வெப்ப நோய் இருந்தது. அதற்காக ஆத்தா மீனாட்சி குரு பூப்பல்லாக்கு செஞ்சு கொடுத்தார். திரும்ப குழந்தை வரம் வேண்டி கள்ளழகரை தவம் இருக்கிறார். கள்ளழகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். குழந்தை கள்ளழகர் கொடுத்தோன்னே அதற்காக கள்ளழகருக்கும் ஒரு பூப்பல்லாக்கு செஞ்சு கொடுக்காரு. அண்ணன் தங்கச்சிக்கு 2 பேருக்கும் ஒரே ஒரு திவான் பூப்பல்லாக்கு செஞ்சு கொடுக்க. அதான் அனந்தராயர் பூப்பல்லாக்கு. எப்படி திருக்கல்யாண தன்னைக்கு இரவு ஆத்தா மீனாட்சி புதுப்பெண் குளத்தோட அந்த பூப்பல்லாக்குல 4 மாசி வீதிகள் வளம் மக்களுக்கு எல்லா வரங்களையும் தராலும், அதே மாதிரி அழகர் பெருமான் மதுரை மதி விட்டு அழகர் கோவில் நோக்கி போகும்போது திங்கட்கிழமை காலையில 3:30 மணிக்கு அந்த பூப்பல்லாக்கில் நீங்க சுவாமி பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருப்பார் சுவாமி. கண்டாங்கி சேலை கட்டி கையில் வேல்கம்போட இடுப்பில் சூரிய கத்தியோட கழுத்தில் குண்டலங்கள் காலையில் தண்டை எல்லாம் போட்டுட்டு அந்த பூப்பல்லாக்கில பார்க்கும்போது சுவாமி அவ்வளோ அழகா இருப்பார். கோடி சூரிய பிரகாசமா இருப்பார். ஏன்னா ஏற்கனவே அழகன் இல்லையா, மதுரை மக்கள்லாம் சொக்கி போயிடுவாங்க. அப்படி இருப்பார் அந்த அனந்தராயர் பூப்பல்லா சுவாமி கிளம்பி வருவார். அடியே ஏற்கனவே பல பதிவுகள் சொல்லியிருக்கேன். பூ இல்லாம எந்த வழிபாடும் நிறைவடையாது. நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையும் இறைவன் கிட்ட கொண்டு சேர்ப்பது மலர்கள் தான். அது உதிரி மலர்களாக இருந்தாலும் சரி, கட்டின மலர்களாக இருந்தாலும் சரி, அந்த மலர்களை மனசார அந்த மலர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி சுவாமிக்கு சாத்தும் போது அதிகபட்சமா 1 வாரம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நீங்க இதை வீட்லயும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஆலயத்துல நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த மலர்களால வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லாக்கு அனந்தராயர் பூப்பல்லாக்கு. அதுல சுவாமி திரும்ப மதுரை அழகர் கோவில் நோக்கி போறார். செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் 3:30 மணி போயிடுவார்.
3 மாடி போயிட்டா அழகர் கோவில் நிகழ்ச்சி வந்து நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 3 மாடி போயிட்டாலே அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லா அந்த பக்கம் உள்ள மக்கள் அழகர் எடுத்துப்பாங்க. நம்ம வந்து அப்படியே திரும்பி ஓகே அழகர் 3 மாடி போயிட்டார் மனசு வருத்தத்தோட, ஆனா இருந்தாலும் கூட அழகர் அங்கிருந்தே நம்மளை பாக்குறாரு. அழகர் மலையிலிருந்து நின்ற குடத்தை நம்மளை பார்த்து நமக்கு என்னமெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பார். நம்மளும் அழகரை போய் பார்க்கலாம். இதான் வந்து சித்திரத்திலோட சிறப்பு நிகழ்ச்சி. இதான் வந்து சிகர நிகழ்ச்சி. அழகர் வந்தா ஆத்துல இறங்கினா தசாவதாரம் நிகழ்த்தினா எல்லா மக்களுக்கும் எல்லா வரங்களையும் கொடுத்துட்டு திங்கட்கிழமை மாலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளதாக 3 மாவடி தாண்டி அப்படியே மண்டகாப்படி எல்லாம் முடிச்சு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் அழகர் கோவிலுக்கு சுவாமி போயிடுறாரு. இதான் வந்து அழகர் சித்திரத்திலோட சிகர நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது முரணமே ஸ்ரீ மீனாட்சி மைந்தர். வான்முகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதை விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்றது கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.